நமசிவாயா. இது 2023 கேட்ட ஒரு JEE கேள்வி. Which one of the following elements remains as liquid inside pure boiling water? தூய்மையான கொதிக்கும் நீரில் இதில் இருக்க எந்த எலிமெண்ட் வந்து திரவ நிலை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சீசியம், ரெண்டாவது கேலியம், மூணாவது லித்தியம், நாலாவது புரோமின். இந்த நாலில் சீசியமும் லித்தியமும் அல்கலி மெட்டல், அதாவது வந்து கார உலோகம், அந்த குரூப்பை சேர்ந்த எலிமெண்ட்ஸ். இது ரெண்டுமே வந்து வாட்டர் கூட ரொம்ப வயலண்ட்டாக விகரஸாக ரியாக்ட் பண்ணும். அதனால் அது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. மீதி ரெண்டு இருக்கிறது கேலியம், புரோமின். இதில் புரோமின் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து அது லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். அதை ஹீட் பண்ணும்போது ஒரு 60 டிகிரி கிட்டலாம் அது வந்து வேப்பரைஸ் ஆகிடும். கண்டிப்பாக பாய்லிங் வாட்டரில் அது லிக்விட் ஃபார்மில் இருக்காது. ஸோ மீதி ஆப்ஷன் வந்து கேலியம்னா. இதை பார்த்தோன்னா கேலியம் வந்து போரான் குரூப்பில் இருக்கிற ஒரு எலிமெண்ட். இது வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாது. அதே மாதிரி ஒரு 100 டிகிரிக்கெலாம் வந்து அதை ஹீட் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக வேப்பர் ஃபேஸ்க்கு மாறவும் மாறாது. ஸோ இது வந்து ஒரு மெட்டல், அது வந்து வேப்பர் ஃபேஸ்க்கு மாறாது. அதனால சரியான விடை வந்து ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நமசிவாயா. இட்ஸ் அ JEE 2024 question. கேள்வி என்னென்னா, the number of neutrons present in the more abundant isotope of boron is X. Amorphous boron upon heating with air forms a product in which the oxidation state of boron is Y. The value of X plus Y is. என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல் பார்ட் வந்து போரானோடைய ரொம்ப காமனாக அவைலபிளாக இருக்கிற ஐசோட்டோப்பில் எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்ட்டில் ஆக்சிஜன் வந்து போரான் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹீட் பண்ணோன்னா வர்ற ப்ராடக்டில் போரானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் கண்டுபிடிக்கலாம். முதல்ல நமக்கு இது கண்டுபிடிக்கிறதுக்கு போரானுடைய ரொம்ப காமனாக கிடைக்கிற, அதிகமாக கிடைக்கிற ஐசோட்டோப் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். B11 தான் வந்து காமனாக அதிகமாக கிடைக்கிற ஐசோட்டோப். B10 இருக்குது, B11 இருக்குது. B11 தான் அதிகமாக கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 80% வரைக்கும் B11 தான் டாமினேட் பண்ணும். ஸோ 5B11, 5ன்றது அட்டாமிக் நம்பர், அதாவது அணு எண். 11ன்றது நிறை எண். நிறை எண்லேருந்து அணு எண்ணை கழிச்சோன்னா எவ்வளவு நியூட்ரான் இருக்குதுன்னு தெரியும். இது ஏன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அணு எண்ணுன்றது வந்து எத்தனை புரோட்டான் இருக்குதுன்னு சொல்லும். நிறை எண்ணுன்றது புரோட்டான் நியூட்ரான் ரெண்டோடைய கூட்டுத்தொகை. ஸோ இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு இதிலேருந்து இதை கழிச்சோன்னா எவ்வளவு நியூட்ரான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ 11 - 5 = 6. 6ன்றது தான் எக்ஸு. ரெண்டாவது பார்ட் எடுத்துட்டோன்னா போரான் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. ஆன் ஹீட்டிங் போரிக் ஆக்சைடு ஆர் போரான் ட்ரை ஆக்சைடு கிடைக்கும். போரிக் ஆக்சைடில் போரானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஆக்சிஜனுக்கு வந்து -2ன்னு போட்டோன்னா போரானுக்கு வந்து +3ன்னு கிடைக்கும். ஸோ 6 + 3 = 9. ஸோ 9 தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதான். If you have any doubts, please post in the comment section. Stay connected. Until then, happy learning.